வணக்கம் தீபிகா. திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள டீ கடையில் வைக்கப்பட்டிருந்த எரிவாயு சிலிண்டர் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாநகர பகுதியில் உள்ள எம்ஜிஆர் பேருந்து நிலைய வளாகத்தில் 50க்கும் மேற்பட்ட கடைகள் செயல்பட்டு வருகிறது. பேருந்து நிலைய வளாகத்தில் உள்ள இரண்டாவது நடைமேடையில் இருந்த டீ கடையில் திடீரென சிலிண்டரில் ஏற்பட்ட தீ விபத்து கடை முழுவதும் பரவியது. பேருந்துக்காக காத்திருந்த பொதுமக்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பாளையங்கோட்டை தீயணைப்பு வீரர்கள் தீயை விரைந்து அணைத்தனர். திருநெல்வேலி மேலப்பாளையம் காவல்துறையினர் இது குறித்து விசாரித்து வருகின்றனர். இதற்கெல்லாம் மேலாக பார்த்தீர்கள் என்றால் சத்தியம் தொலைக்காட்சி பல முறை இந்த செய்திகளை தொடர்ந்து வெளியிட்டு வந்துள்ளது. திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையத்தில் இருக்கும் கடைகளை சுற்றி சிற்றுண்டி கடைகள் முழுவதிலுமே அடிப்படை பாதுகாப்பு எதுவும் இன்றி ஆபத்தான எரிவாயு சிலிண்டர்கள் கடையின் முன்பாகவே அடுக்கப்பட்டு உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்படுவதால் பேருந்து நிலையமே ஒரு மரண அபாயத்தில் இருக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இது குறித்து பலமுறை சுட்டிக்காட்டப்பட்டும் சத்தியம் தொலைக்காட்சி சார்பில் பலமுறை செய்திகள் வெளியிட்டும் மாநகராட்சி சார்பில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையத்தில் நடைபாதைகளை ஆக்கிரமித்தும் பயணிகளுக்கு பரிதவிப்பை உருவாக்கி வருகின்றனர். இந்த சிறு கடைகளை ஒட்டி பல்வேறு இடங்களில் சிலிண்டர்கள் வைக்கப்பட்டு ஆபத்தான முறையில் சிலிண்டர்கள் வைக்கப்பட்டு அவையால் ஆபத்து ஏற்படும் என பலமுறை தெரிவித்து வந்தோம். நாம் கவலை தெரிவித்த வகையில் இன்று நடைபெற்ற இந்த தீ விபத்து அனைவரையும் பதற்றத்திற்கு உள்ளாக்கிவிட்டது. நல்வாய்ப்பாக யாருக்கும் காயம் எதுவும் ஏற்படவில்லை, உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை. இந்த நிகழ்வுக்கு பின்பாவது திருநெல்வேலி மாநகராட்சி உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு பொதுவாக தெரிவிக்கப்பட்டிருக்கும் பாதுகாப்பு நடைமுறைகள் மற்றும் வழிமுறைகளின்படி இந்த சிலிண்டர்களை வைக்க வேண்டும் என அறிவுறுத்த வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது.